வஸ்திரம் எதுக்கு? ஓம் பக்கம் இழுக்கிறக்கா? சொல்லுங்க. அதனால தான் வேதம் சொல்லுது பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற வஸ்திரம். இன்றைக்கு வர்ற வஸ்திரங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா யார் பக்கம் இழுக்கிறதுக்கு வைக்கிறீங்க? வஸ்திரம் எதுக்கு? தேவன் ஏன் வஸ்திரம் கொடுத்தார்? மானத்தை மூடுறதுக்கு இல்லை, இழுக்கப்படக்கூடாது. நான் ரொம்ப பயத்தோடு சொல்றேன், பெற்றோர் கவனிங்க, நம்முடைய வஸ்திரங்கள் கூட ஒரு பரிசுத்தமான ஒரு அமெரிக்காவில் ஒரு சொன்னார், நீ பிரசங்க நிற்கும் போது, நீ ஒரு பிரசங்கியாரா இருந்தால், நீ பிரசங்கம் நிற்கும் போது உன் வஸ்திரம் கூட என்ன இழுக்க கூடாதுன்னா உன்னை பார்க்க விடக்கூடாது. உன்னுடைய நாட்டில் எந்த எளிமையான வஸ்திரம் உனக்கு இருக்கோ அந்த வஸ்திரம் தரிச்சுக்க. ஏன்னா வஸ்திரம் உன்னை பார்க்க விடக்கூடாது. ரொம்ப கவனமாயிரும், பிரசங்கத்தில் கவனமாயிரு அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. நான் கூட யோசிச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் வஸ்திரம் உடுக்குறாங்க. எதுக்கு? உங்க பாடி ஃபிட்னஸ் எவ்வளவுன்னு காட்டுறக்கா? இன்னைக்கு ட்ரெஸ் போடுறாங்க, காலை மடக்க முடியல, அவஸ்தைப்படுறாங்க. டைட்டா எதுக்கு? உன் கால் சைஸ் என்னன்னு காட்டுறக்கா? நீ போடுற ட்ரெஸ் வந்து உன் பாடி சைஸ் என்னன்னு காட்டுறக்கா? வெக்கமா இல்ல? ரொம்ப துக்கத்தோட சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்கு வஸ்திரம் எதுக்கு கொடுக்குறீங்க? இந்த டைட்டுகள் எல்லாம் தூக்கி போடுங்க. ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு இடத்துல டைட் பேண்ட் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றான். நீங்க எங்க வந்திருக்கீங்க? நான் உங்களை யாரும் துக்கப்படுத்த விரும்பலைங்க. எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு, சபைய கர்த்தரண்ட நடத்தணுங்க, தேவனுக்கு முன்ன நிறுத்தணுங்க. நான் ராத்திரி பதில் கதறிட்டு கிடக்குறேன், கூட்டம் சேர்க்கறது இல்லைங்க எனக்கு முக்கியம். இத்தனாயிரம் பேர் வந்தாங்க, எனக்கு மகிழ்ச்சி இல்லைங்க. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வரைக்கும் வந்தீங்களா, அதுதாங்க எனக்கு மகிழ்ச்சி. பவுல் சொன்னா பாருங்க, நீங்களே என்னுடைய மகிழ்ச்சி, நீங்க தாங்க என் கிரீடம், நீங்க தாங்க என் புகழ்ச்சி. எப்போ தெரியுமா? நீங்க அங்க வரும்போது. அன்பான பெற்றோரே, நான் ஒரு தகப்பனா உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கு வஸ்திரம் எடுக்கும்போது உலகத்தான போல எடுக்காதீங்க. அவங்களுடைய பாடி அளவை காட்டுறதுக்கு எடுக்காதீங்க. பாடியை மூடுறதுக்கு நீங்க வஸ்திரங்களை மூடுங்க. மானத்தை மறைக்கிறதுக்கு 2 ட்ரெஸ் போதும். ஆனா ஏன் இத்தனை ட்ரெஸ் போடுறீங்க? மானத்தை மறைக்கிறக்கா? இங்க வெள்ளைக்காரிங்க, இங்க வெள்ளைக்கார கடற்கரைக்கு போங்க, மானத்தை மூடுற 2 ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. நம்ம மானத்தை மூடுற வச்சிருக்கோம் இல்ல, நம்முடைய பக்கம் இழுக்கு இருக்கு இல்லைங்க. எதுவுமே கர்த்தருடைய விட்டுட்டு நம்முடைய பக்கம் இழுக்கக்கூடாது. சார்ல்ஸ் ஃபின்னி என்கிற ஒரு தேவ மனுஷன் சொன்னாராம், பொண்ணுங்களே நீங்க ஆடம்பரமா வஸ்திரம் உடுத்திட்டு வாங்க, உங்களை பார்த்து இந்த பசங்கள்லாம் உள்ள வரட்டும், உள்ள வந்துட்டா நான் பார்த்துக்கிறேன். லைசன்ஸ் கொடுத்தா உங்களை கேட்கவா வேணும்? அந்த மாதிரி இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டா அடுத்த வாரம் என் வீட்டு சபை பொண்ணுங்கெல்லாம் எப்படி வருவாளுங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஐயோ, அஜந்தா கொண்டைகளும், ஐயோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரோட்ல போறவெல்லாம் திரும்பி பார்க்கிற மாதிரி வச்சான். அவன் அவளுகளை பார்த்துட்டே கோயிலுக்கு வந்தான். 2 வாரம் ஆண்டு அனுமதிச்சார்.
3வது வாரம் என்ன ஆச்சு தெரியுமா? ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியான இறங்கினார். இறங்கி நடந்தது, அவங்க அஜந்தா கொண்டைகளை அவங்களே புடுங்கினாங்க. அந்த அழகழகா வச்சிருந்தாங்களே மயிர், அதெல்லாம் புடுங்கினாங்க. அவங்களோட கவர்ச்சியான வஸ்திரத்தை அவங்களே கிழிச்சு எரிஞ்சாங்க. 5 நிமிஷத்துல இந்த சைடு முழுவதும் நிர்வாணிகளாய் மாறினாங்க. சார்ல்ஸ் ஃபின்னி அலறி கொண்டு ஓடினார், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, கதவு மூடு கதவு மூடுனார். ஆம்பளைங்க எல்லாம் வெளியே போங்க. என்ன நடந்தது ஆண்டவரே? சார்ல்ஸ் ஃபின்னி, நான் உலகத்தை சிநேகிக்கிறேன். இழுக்க வேண்டியது வஸ்திரமா, இழுக்க வேண்டியது என் அன்பா? சபைக்குள்ளே வர வேண்டியது என் கிருபையா, சபைக்குள்ளே வர வேண்டியது உலக வேஷமா? என்ன வரணும்? வேலியுமாக எழுதினார், உலக வேஷங்களை தேவன் அருவருக்கிறார். இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவராக இருக்கிறார். கண்களை மூடுங்கள். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், நான் சீக்கிரம் முடிக்கணும்னு யோசித்தேன். ஆனால் தேவன் என் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தையும், சபை பெருக பெருக சபையின் நிலைமையை நான் பார்த்து என்னுடைய முதிர் வயதிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தை, ஒரு கண்ணீரை, ஒரு வேதனையை ஆண்டவர் எனக்குள்ளே உண்டாக்கினார். ஆண்டவர் எனக்குள்ளே உண்டாக்கின அந்த வேதனையை நான் யாரிடத்தில் வெளிப்படுத்தட்டும்? நான் சொல்லுகிறேன், உங்களை வெறுக்கிறதுனால அல்ல, ஐ லவ் யூ. உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை அன்பு கூறுகிறேன். அந்த அன்பு உங்களை பரலோகத்தில் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.